வணக்கம். சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் முடிந்திருக்கின்றது. 6 மணிக்கு வாக்குப்பதிவுகள் முடிந்தது. அதையொட்டி அதற்கு பிறகாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், வாக்கு கணிப்புகள் வெளியாக இருக்கின்றது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி பிடிக்கப் போகிறார்கள், யாருக்கு பெரும்பான்மை, யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்பது தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன. ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்ற தலைப்பின் கீழ் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். நம்முடன் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திரு இதயத்துல்லா காங்கிரஸிலிருந்து, திரு தூத்துக்குடி செல்வம் பாஜக சார்பாக, விரைவில் இணைய இருக்கிறார் திரு வேல்முருகன் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து. தற்போது இணைய இருக்கக்கூடிய இருவரையும் நிகழ்ச்சியில வரவேற்கிறோம். இதயத்துல்லா சார், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதா ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். தேர்தல் முடிவு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துமோ அதுக்கு ஈக்குவலா இதுவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பல சேனல்கள் அவங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் வெளியான எல்லா கணிப்புகளுமே இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் குறைவாக தான் இருக்குது, இடங்கள் குறைவாக தான் கிடைக்கும், ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தான் காட்டுது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்க மாதிரி காட்டுது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அதாவது பொதுவாக தேர்தல் கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையை சொல்வது, சில நேரங்களிலே அவையெல்லாம் தோற்று போவதையும் நாம் பார்க்கிறோம். சரி, அதனால கருத்து கணிப்புகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் எடுக்கிறாங்க. கடந்த முறை காங்கிரஸுக்கு பல மாநிலங்களில் ஆதரவு இருந்ததாக நம்ம கருத்து கணிப்பு பார்த்தோம். நடந்தது என்ன? காங்கிரஸுக்கு எதிரான ஒரு சூழல் வந்தது. இதில் முக்கியமாக 3 தொலைக்காட்சிகளில் உங்களுக்கு தெரியும், நியூஸ் 18 யாருடைய ஆதரவு என்பது நமக்கு தெரியும். அங்கே உள்ள நியூஸ் 18 என்பது அம்பானி அவருடையது. ஏன்னா அம்பானியை பற்றி தான் எதிர்ப்பாக சமீபத்தில் பேசப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் நவ்ங்கிறது நமக்கு தெரியும். இல்லை, நீங்க சொல்லக்கூடிய சேனல் எல்லாமே போன முறை ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிலைப்பாடு இருந்தது சார், தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பெரும்பாலும் அந்த எதிராகத்தான் நடக்கிறதுன்னு நான் சொன்னேன். அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ இல்லை, பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, கடந்த முறையும் அதே போல அவங்க வெளியிட்டு இருக்கணும் இல்லையா? ஹரியானா சட்டமன்ற கடந்த முறை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போவாது ஏதோ ஜார்க்கண்ட்லயாவது ஜெயிச்சுட்டு போடுங்கிற மாதிரி 2 இதில் அதே டைம்ஸ்னாவும் 18 சொல்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவையெல்லாம் ஒரு மாயஜாலம். என்ன மாயஜாலம்னு சொன்னா, தேர்தல் கருத்து கணிப்புக்கு அப்பால்பட்டு என்ன நடக்குது? இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்பது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய புகார்களை கிடப்பில் போடுவதாகவும் அதே போன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாம தேர்தல் முடிவுகளில் கூட தேர்தல் கமிஷன்கள் தவறு செய்தா சொல்றோம். நான் சொல்றது நாளைக்கு காங்கிரஸ் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். நான் பொதுவாக கருத்து கணிப்பை பற்றி சமீபத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மக்களுடைய பேச்சு, நாங்களெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம், பாஜக ஜெயிக்குது, நாங்கள்லாம் பொட்டனை அழுத்தம்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் இது இன்றைக்கு சமீப காலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குச்சீட்டில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இதுவரை காங்கிரஸ் கூட அதை சொல்லலை. இன்றைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது தான் அதை சொல்லுது. இன்றைக்கு தேர்தல் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவான வகையிலே தேர்தல் வெளியிடுவது, தேர்தலுடைய இதை வெளியிடுவது, அந்த நாள்களை வெளியிடுவது. அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு கூட ஒரு பாஜக சமீபத்தில் பிடிபட்டிருக்காரு. அதாவது 5 கோடி ரூபாய் ஒரு இடத்துலையும் 7 கோடி ரூபாயும் பணம் கொடுக்கும்போது பிடிபட்டிருக்காரு. இதை நீங்க தேர்தல் கமிஷன்ல போய் சொன்னா தேர்தல் கமிஷன் செய்யறதில்ல. முதல்ல தேர்தல் முறைகளை பற்றியும் தேர்தல் கமிஷனை பற்றி பேசுவோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் பார்த்து காங்கிரஸ் எங்கேயாவது ஜெயிக்கணும்னு விரும்பினா ஜெயிக்கலாம். தேர்தல் கமிஷன் எங்கே விரும்பும்? பாஜக எங்கே விரும்புதோ அதுதான் விரும்பும். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு தேர்தலில் நடைமுறைகளில்
தேர்தல் கமிஷனுடைய நடைமுறைகளில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்குவோம். மகாராஷ்டிராவில் கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 48 இடங்கள் யாருக்கு, அந்த மகாராஷ்டிரா மொத்த இடங்கள், அதில் வெறும் 15 இடங்களை தான் பாஜக வென்றது. பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியோட பாஜகவுடைய கூட்டணி 15 இடங்கள்ல 7 இடம் 1, 8 இடம் 1, 2ஐ வென்றார்கள். அஜித் பவார் மிகவும் பின்தங்கி விட்டார். இதுதான் நடந்தது. மீதி இடங்கள்ல காங்கிரஸ் வென்றது. என்ன நடந்தது? வென்ற உடனே அதுவரை இலவசம் கூடாது, இலவசம் தேவையில்லை என்று சொன்னவர்கள் பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து செயல்பட்டு விட்டார்கள். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தோல்வி நமக்கு பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் மிக பலகீனமானது. பாராளுமன்றத்திலேயாவது நீங்க பிரதமர் மோடி அவர்களுடைய தேர்தல்னு வாக்கு போட்டாங்க. அப்படி இருந்தும் 15 இடங்கள் தான் அவங்க வென்றாங்க. அதற்கு முந்தைய நேரத்தில எல்லாம் பாஜக அதிகமான இடங்களை வென்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இது பாஜகவுக்கு ஒரு வகையில் சாதகமாக இருக்கலாம். ஏன்னா சமீப காலமாக அந்த 1500 ரூபாய் வாங்கிய பெண்கள் இருக்காங்கல்ல, பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, ஏக் ஹே தோ, நாமெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் சேஃப் ஹே, நம்மெல்லாம் சேஃபாக இருப்போம்னு சொல்லி முஸ்லீம் விரோத பேச்சுக்களையும் நிறைய பேசினாங்க. இந்த முஸ்லீம் விரோத பேச்சை நான் மகாராஷ்டிரா பற்றி சொல்லிட்டு வர்றேன். பாஜகவில் சமீபத்தில் இணைந்த அசோக் சவான் எதிர்த்தாரு. பங்கஜ் முண்டேங்கிற பாஜக தலைவரும் இப்படி முஸ்லீம் விரோதமாக பேசக்கூடாது, சிறுபான்மை விரோதமாக பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு புறம். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தெலுங்கானா முதல்வர் என்ன சொன்னாரு? எப்படி நம்ம டீப்பா நம்ம பேசுவோம். முதற்கட்டமா அந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் அங்கே கருத்து கணிப்புகளை தாண்டி காங்கிரஸ் வெற்றி வரும் என்பதை நாம சொல்லலாம். அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 10%, 5%, 8% ஆட்டோ மீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி தேர்தல் அந்த மெஷின்ல அவங்க தவறு செய்வதாக இன்னைக்கு பிரபலமாக பேசப்படுகிறது. பல பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வந்துச்சு. அப்ப அதையும் தாண்டி வெற்றி பெற்றால்தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடியும். ஒரு 10 விழுக்காடு பாஜகவுக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கும் போதே, ஓட்டு எண்ணிக்கை இல்லை, ஓட்டு பதிவு நடக்கிறதுக்கு போதே அவங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கு பிறகுதான் 2 பேரும் என்ன சமபலமா கூடுதல் பலமாங்கிற நிலைமை இன்னைக்கு சமீப காலமாக தேர்தல் கமிஷனுடன் கூட்டணி வைத்திருப்பதால் பாஜகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உண்மை. அந்த உண்மை நம்ம கண்ணால பார்த்தோம். உங்களுக்கு ஹரியானாவில், இது சண்டிகர்ல நடந்த ஒரு தேர்தலில் கூட எந்த அளவுக்கு வெற்றி பெற்றவர்களை தோல்வியுற்றவர்களாகவும், தோல்வியுற்றவர்களை வெற்றி பெற்றவர்களாகவும், அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து தேர்தல் கமிஷன் எப்படி உதவியது, பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று எப்படி அந்த உண்மையான நிலை மாறியது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய தேர்தல் முறையை உலக நாடுகள் அதாவது கேலி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. நீங்க மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்களை பற்றி நம்ம பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்திருக்கு, இப்ப நம்ம பார்த்துட்டு பேசலாம் சார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து அதற்கு பிந்தைய தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள் வெளியாக இருக்கிறது. அதில் ஃபைனல் ரிப்போர்ட்டாக இந்த முழு தகவலை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் நியூஸ் 18 வெளியிடக்கூடிய கணிப்பின்படி பாஜக கூட்டணி 47 இடங்களில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது என்றும், மொத்தமாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் 81 தொகுதிகள், அதில் நியூஸ் 18 கணிப்புப்படி 47 இடங்கள் பாஜக கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு 30 இடங்கள், மற்றவை 4 இடங்கள் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று டைம்ஸ் நவ் வெளியிடக்கூடிய கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 40 முதல் 44 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 30 முதல் 40 இடங்களும், மற்ற கட்சிகளுக்கு ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பீப்புள் பல்ஸ் அதன் வெளியிடக்கூடிய செய்தியின் அடிப்படையில் 44 முதல் 53 இடங்கள் பாஜக கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும், மற்ற கட்சிகளுக்கு 5 முதல் 9 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 40 முதல் 44 இடங்கள், 25 முதல் 30 இடங்கள், 1 முதல் 4 இடம் மற்றவை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக
தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள் வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஜார்க்கண்டை பொறுத்தவரையில் 81 இடங்கள் உள்ளன. அதில் வெளியிட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த கணிப்புகளின்படி பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா பொறுத்தவரையில் நியூஸ் 18 வெளியிட்டிருக்கூடிய கணிப்பின்படி 154 இடங்கள் பாஜக கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு 128 இடங்களும், மற்றவைக்கு 6 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிபப்ளிக் சேனல் வெளியிட்டிருக்கூடிய கணிப்பின்படி பாஜக கூட்டணிக்கு 137 முதல் 157 இடங்கள் வரையிலும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 126 முதல் 146 இடங்கள் வரையிலும், மற்றவைக்கு 2 முதல் 8 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய, அதாவது வாக்கு கணிப்பின் அடிப்படையில். அதே போன்று ஏபிபி பொறுத்தவரையில் 150 முதல் 170 இடங்கள் பாஜக கூட்டணிக்கும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 110 முதல் 130 இடங்கள் வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதே போன்று மற்றவைக்கு 8 முதல் 10 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். செல்வம் சார், இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இதயத்துல்லா சார் சொல்றாரு, இந்த கணிப்புகள் எல்லாமே ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, பணியாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய சக பங்கேற்பாளர் அண்ணன் இதயத்துல்லா, சகோதரர் வேல்முருகன் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு. தேர்தல் முடிச்சு இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இதுல நீங்க ஒரு பெரிய மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்காளர்களை ஈர்க்க வேண்டிய அவசியமோ அல்லது ஈர்க்கக்கூடிய சாத்தியமோ இல்லை. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் எக்கோ அடிக்க நான் கொஞ்சம் சொல்லிருக்கேன். சரி பண்ணுவாங்க. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 288 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று சொன்னாலும் கூட அது பெரிய தாக்கத்தை தேர்தல் வாக்குப்பதிவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னா ஏற்படுத்த முடியாது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு. 23ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கும். இப்போ இந்த தேர்தல் கருத்து கணிப்பை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில நான் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் பல நேரங்களில் பொய்த்து போயிருக்கிறது, பல நேரங்களில் வெற்றி பெற்று சரியாக இருந்திருக்கிறது. மிக துல்லியமாக கணித்தவர்களை நாம பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் கணிப்புல நம்ம ஃபைனல் ரிப்போர்ட் நம்ம படிச்சோம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லா சேனலுமே பாஜக கூட்டணிக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல ஜார்க்கண்ட்ல மாத்திரம் மகாராஷ்டிராலயுமே எல்லா வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது நான் என்ன சொல்றேன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போகுது என்பதை கருத்து கணிப்பு பிரதிபலிக்கிறது என்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியை நேசிக்கக்கூடியவன் அல்லது அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவன் என்கிற முறையில் எனக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்துல இது இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ அதாவது இந்த நிலையில் தொடக்க நிலையில இது ஒரு வகையான யூகங்களின் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். ஆனா இது உண்மையாக இருக்கும் என்று நாம் பேசுவதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் ஒரு ஸ்திரமான ஒரு வலிமையான ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நீங்க கடந்த காலத்துல கூட நீங்க பேசும்போது கூட நீங்களே கோடிட்டு காமிச்சீங்க ஹரியானா தேர்தல். ஹரியானால எல்லா கருத்து கணிப்புகளுமே காங்கிரஸ் கட்சி தலையிலான அணிதான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் தேர்தல் முடிவு மிக வித்தியாசமா இருந்துச்சு. அதனால தேர்தல் இப்போ எல்லா ஊடகங்களுமே ஜார்க்கண்ட்லயும் சரி மகாராஷ்டிராலையும் சரி ரெண்டுலயுமே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்துல இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகளிடத்துல ஒரு வலிமையான அடையாளம் காட்டக்கூடிய தலைவர் இல்லை.
எங்களுடைய அணியை பொறுத்தவரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அளவில் இல்லைன்றீங்களா? என்னங்க ராகுல் காந்தி வலிமையான தலைவர் இல்லைன்றீங்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். ஆனால் மக்களை, ஒட்டுமொத்த மக்களை ஈர்க்கக்கூடிய வலிமையான தலைவராக என்னால் கருத முடியலையா? அண்ணன் இதயத்துல்லா அவர் பார்வை வேறையா இருக்கலாம், என் பார்வை வேறையா இருக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரையிலே இந்தியா உலக அளவில் இந்தியாவினுடைய மதிப்பை உயர்த்தி பிடித்திருக்கிற தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அளவில் இன்றைக்கு மிகவும் நம்பகத்தகுந்த தலைவராக, வலிமையான தலைவராக, ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தகுதியான தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே எல்லா நாடுகளுக்கு பாக்குறாங்க. இப்ப கூட பிரேசில் பாத்தீங்கன்னா G20 மாநாட்டுக்கு போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள், அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய நாட்டினுடைய தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு நட்பு பாராட்டுகிறார்கள். இவங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மதசார்பற்ற கொள்கையை, அனைவரும் அண்ணன் தம்பி, அனைத்து மதமும் சமம் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே சிறுபான்மை பெரும்பான்மை. நீங்க சிறுபான்மையும் கிடையாது, பெரும்பான்மையும் கிடையாது, நாம் அனைவரும் அண்ணன் தம்பி, நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்த மனநிலையோட தான் நாம வாதம் பண்ணணும். உடனே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் பௌத்தர்கள் இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாநிலத்தில் இந்த பௌத்தர்கள் இருக்கிறார்கள், இந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்த மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் அனைவரும் அண்ணன் தம்பி. இங்க மத சண்டை இல்லை, ஜாதி சண்டை இல்லை, குளிச்சண்டை கிடையாது. ஆனா ஓவராலா பேசிட்டு இருக்கோம். இப்ப ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா பத்தி நம்ம இப்ப பேசணும் அப்படின்னா, இப்போ இந்த 2 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய அந்த வாக்கு கணிப்பு வெளியாக இருக்கு. 2 ஸ்டேட்லுமே பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உண்மையாக இருக்கலாம் அல்லது மாறலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி இந்த 2 ஸ்டேட்லையும் பாஜக ஜெயிக்கும், வின் பண்ணும் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். அதாவது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஹேமந்த் சோரன் இருக்காரு பாருங்க, சிபு சோரன், ஹேமந்த் சோரன் அவங்க இருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் ஒரு ஊழல் வழக்கில் முதலமைச்சராக ஊழல் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டார். வேற சாதாரண அடிதடி வழக்கோ வேற எந்த வழக்கிலே கிடையாது. ஒரு ஊழல் வழக்கில் ஒரு முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் சிறைப்படுத்தப்பட்டார் என்பது அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ மக்கள்கிட்ட சார், ஊழல் ஒரு பெரிய புற்றுநோய். அந்த புற்றுநோய் சார் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. அப்ப அண்ணன் இதயத்துல்லா சொன்னாங்க, தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகப்பட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 40க்கு 40 ஜெயிச்சது தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால், தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக இருந்தா 40க்கு 40 வெற்றி பெற முடியும். அதனால அதெல்லாம் இவங்க போற போக்கில் இவங்க ஜெயிச்சுட்டா மக்கள் தீர்ப்பும்பாங்க, மக்கள் எங்களை ஆதரிக்கிறார் சொல்லுவாங்க. தோத்துட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் மேல பழிய போட்டுருவாங்க. அதனால அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல ஜார்க்கண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புவதற்கு காரணம், அங்கே நடந்த ஊழலை மக்கள் ஆதரிக்கவில்லை. அதே நேரத்துல மகாராஷ்டிரால எப்படின்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி கடந்த 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு 3.5 ஆண்டு காலம் அந்த மாநிலத்தினுடைய ஏற்கனவே இருந்த முதலமைச்சராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக இருந்து, அதான் கவனிக்கணும், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அந்த துணை முதலமைச்சராக இருந்து ஒரு நிலையான ஆட்சியை வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மகாராஷ்டிராவிலேயே மிகப்பெரிய மதிப்புமிக்க வெற்றியை பெறும். ஏன்னு கேட்ட, எதிர்கட்சி வரிசையில பார்த்தா முரண்பட்டவர்கள், சிவசேனா, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா ஒரு பக்கத்துல, சரத்பவார், இவங்க 2 பேருமே முரண்பட்டவங்க. காங்கிரசும் சிவசேனாவும் முரண்பட்டவர்கள். ஆக முரண்பட்டவர்களுடைய கூட்டணி எப்படி உடன்பாடாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நாடாளுமன்ற தேர்தல் வேற. நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டு அதில் கிடைத்த பாடங்களை எல்லாம் பயன்படுத்தித்தான் மக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவோம். ஆனா மக்கள் நிச்சயமாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மட்டுமே மாநிலங்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்கிற எண்ணம் பொதுவா எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு சார். இந்தியாவுல எல்லா மக்களிடம்
பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மட்டுமே மாநிலத்தினுடைய நலன் பாதுகாக்கப்படும், இந்தியாவினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படும், இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும் என்கிற எண்ணம் எல்லா மக்கள், எல்லா தரப்பு மக்கள், காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையும் பறந்து பட்டிருக்கிற பாரத நாட்டில் இருக்கிற இந்திய மக்கள் அனைவரிடமும் ஒன்றுபட்ட இந்தியா, வலிமையான இந்தியா, அனைவரையும் அந்நிய நாடுகள் எல்லாம் அச்சுறுத்த முடியாத ஒரு இந்தியாவை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் தர முடியும் என்று மக்கள் நம்புகிறார். சரி, ஓகே இதீதுல்லா சார், இப்போ அந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்று வந்தவர், அது மக்கள் மத்தியில எதிரொலிக்கும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சாதகமான ஒரு சூழல் அமைஞ்சதாங்க. ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க, அவர் பாஜகவுடைய வழக்கம் போல ஐடி இடி மூலமாக எப்படி இந்தியா முழுக்கும் தலைவர்களை கைது செய்தார்களோ அது மாதிரி நடந்தது. நீதிமன்றம் அவரை வெளியே விட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, அண்ணன் தம்பி மாதிரி பாஜக நல்லிணக்கமாக இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்றாரு. மகாராஷ்டிராவில் ஒரு சீட்டு கூட பிஜேபி சிறுபான்மைக்கு கொடுக்கல, நம்பர் 1. அதே மாதிரி ஷிண்டேவுடைய கட்சி கொடுக்கல, அஜித் பவாருடைய கட்சி ஓரிரு இடங்களை கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. வேற வழி இல்லை. அவர் மதசார்பற்ற கட்சின்னு தன்னை காமிச்சுக்கிறங்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க. இங்க எங்கே நீ எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, மாநில நலன்கிறாரு. என்ன மாநில நலன்? எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக வரி வருவாயை கொடுக்குதோ அந்த மாநிலங்களுக்கு எதையுமே கொடுக்காம அதை பூரா பிஜேபி ஆட்சி நடக்கிற மாநிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் மாநில நலனா இல்லை இந்திய நலனுக்கு எதிரானதா? அதனால அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பொய். 3வது, இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை நீங்க ஆரம்பத்தில் நமக்கு வந்த கருத்து கணிப்பு ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறதாக நமக்கு ஒரு சில கருத்து கணிப்பு வந்துச்சு. இப்ப அவங்களே என்ன பண்றாங்க, மாற்றி சொல்றாங்க. இதுதான் உண்மை. அதனால இப்ப மேல இருந்து ரிங் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க, அதுதான் நடக்குது. இதுதான் உண்மையை ஒழிய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எது எப்படி இருந்தாலும். நான் தேர்தல் கமிஷன்ல என்ன சொல்றேன்னா, 5லிருந்து 10 விழுக்காடு இடங்களை அவங்க கூடுதலாக நீங்க சொன்னீங்க தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு பாஜக என்ன சொல்றாங்களோ, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்களோ அதன்படி இதெல்லாம் செயல்படுறாங்க நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேளை இந்த கருத்து கணிப்பு எல்லாம் பொய்த்து போய் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான சூழல் அமையக்கூடிய பட்சத்தில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன். அதைத்தான் இவ்வளவு விளக்கமா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த 10 விழுக்காட்டுக்கு மேல காங்கிரஸ் எடுத்தா தான் வெற்றி பெற முடியும். அதையும் தாண்டி வெற்றி வரும்போது ஒரு 30 விழுக்காடு 2 கட்சி எடுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஒரு 40 விழுக்காடு, அந்த 30 விழுக்காடுல பாஜகவுக்கு ஒரு 10 கூட கிடைச்சிருது. இதை தாண்டி ஒரு 20 விழுக்காடு எடுத்தா தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடியும். இப்ப நிலைமை என்னன்னு சொன்னா, பல தொகுதிகளில் நீங்க 5லிருந்து 10 விழுக்காடு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதை இவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோமீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி. என்ன மக்களுக்கு புரியணும்ல, அதுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்றேன். தேர்தல் கமிஷன் இவர்களுக்கு அந்த மாதிரி உதவுகிறது. அதனாலதான் பல நேரங்கள்ல வாக்கு பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். முந்தைய பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. இதை தாண்டி தான் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டிய காங்கிரஸ் கூட்டணி தோல்வியுற்றதுன்னு உலகமே பேசுச்சு. அதனால நாங்க சொல்வது, திரும்பவும் சொல்றது, நாங்கள் இவர்களை விட 15 விழுக்காடு எடுத்தா தான் நாங்க 5 விழுக்காடுல ஜெயிக்க முடியும். 10 விழுக்காடுக்கு கீழே எடுத்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதாவது 10 விழுக்காடு எடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தை இவர்களுடைய தேர்தல் கமிஷன் வைக்கிறதன் காரணமா தான் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் 10 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. இதை நம்ம பார்க்கிறோம். கடந்த தேர்தல் உத்தரப்பிரதேசத்துல எல்லா தொகுதிகளிலும் ஒரே எண்ணிக்கை தான் தேர்தல் முடிவா வந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட தவறுகளை தேர்தல் கமிஷன் சமீப காலமாக செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆகிய நாங்கள் கூட இந்த தேர்தல் எந்திரத்தை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீப காலமாக இந்த வெளிவரக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது தேர்தல் மிஷினை நம்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. நாங்க வெற்றி பெற்றோம்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னார், அவரு தமிழ்நாட்டில் எப்படி வெற்றி பெறாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாநிலத்துல நாம வெற்றியை காமிக்கணும், எந்தெந்த மாநிலத்தில் தோல்வியை காமிக்கணும். எங்கெல்லாம் பாஜக பலமா இருக்கோ அங்கேதான் இந்த வேலையை செய்ய முடியும், செய்வார்கள். மற்ற இடங்களில் அவங்க செய்ய முடியாது. அப்படியே செய்தால் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. அந்த 10 விழுக்காடுக்கு அதிகம். உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்த வாக்குகள் 5 லட்சம் 4 லட்சம் வித்தியாசம் எடுத்துச்சு.
இந்த தடவை குறைஞ்சிச்சு. அந்த நீங்க சந்தேகம் வருது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்கலையே சார். நீங்க அவங்க தவறாக அதுதான் சொல்றேன். கொண்டு வராங்கன்னா பெரும்பான்மை கொண்டு வந்திருக்கலாம். 147 இருந்து 160 வாங்க வேண்டியவங்க 247 எடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இது போன்ற ஒரு விஷயம்தான். இதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க மக்கள் கேட்கிறாங்க, நீங்க வாக்கு சீட்டு முறைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. மக்களே விரும்புறாங்க. உலகத்துல அதாவது ஜெர்மனி எவ்வளவு பெரிய தொழில் நுணுக்கம் உள்ள நாடு, தொழில்நுட்பம் உள்ள நாடு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப நாடு. அங்கெல்லாம் ஏன் தேர்தலுக்காக மிஷினை பயன்படுத்துவதில்லை? அங்க மக்கள் தொகை குறைவு, வாக்காளர் எண்ணிக்கை குறைவு, நடைமுறைகள் ரொம்ப பெருசா. நான் கேட்கறது ஆக்சுவலா பயன்படுத்த வேண்டியவர்கள் அவர்கள் தான். யார் பயன்படுத்தணும்? இது போன்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அவங்க தான் பயன்படுத்தணும். அவங்களே அது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அளவு தான் உலகத்துல பல நாடுகள் நாங்க அதை எடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கொண்டு வந்து எடுத்திருக்காங்க, கொண்டு வராம இல்லை. சரி, வேல்முருகன் நிகழ்ச்சியில வரவேற்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய அந்த வாக்கு கணிப்புகள் பார்த்திருப்பீங்க. 2 ஸ்டேட்லுமே, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா 2 ஸ்டேட்லுமே பாஜக கூட்டணிக்கு தான் அதிக வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு வெளியாக இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புன்னு சொல்லும்போது நம்ம ஹரியானா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. ஹரியானாவில் காங்கிரஸ் வின் பண்ணோம், ஜம்மு காஷ்மீர் தொங்கு சட்டமன்றம் உருவாங்கினாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ஹரியானாவில் பாஜக வின் பண்ணாங்க, ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2 ஸ்டேட்லையுமே பாஜக தான் வருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஐ டோட்டலி டிஸ்கவுண்ட் திஸ். இந்த எக்ஸிட் போல் ஒரு திரும்பவும் மோடி அரசாங்கத்தால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம். தொடர்ந்து ஒரு அதாவது மக்கள் நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டும், ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. இதனால இது மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய தேர்தல் கணிப்புகள் அல்ல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தலை பற்றி நம்ம நிறைய இங்கே பேசணும். கடந்த தேர்தலில் எப்படி ஹரியானா தேர்தல் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி அடைப்போகிறது என்பது தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி காங்கிரஸ் லாஸ்ட் தட் எலெக்ஷன் பை ஜஸ்ட் 1,13,000 votes. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூட்சமம் என்ன இருந்ததுன்னா, அதுதான் நான் சொல்கிறேன், வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு பிஜேபி. எப்படி அவங்க செயல்படுறாங்கன்ற விஷயத்தை நம்ம எதிர்க்கட்சிகள் இன்னும் கற்றுக்கொள்ளப்படுவதில்லை. போன தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 450 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸை நிறுத்தி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இஸ் ஜஸ்ட் 1,13,000 votes. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நிறுத்திய அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் பெற்ற வாக்குகள் மட்டும் 16 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க. ஸோ தட் இஸ் தி டிசைடிங் ஃபேக்டர் விச் வெண்ட் அகெயின்ஸ்ட் தி காங்கிரஸ். ஸோ இதெல்லாம் உணர்ந்து காங்கிரஸ் செயல்படும். ஒரு ஃபேக்டர் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்ம சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி திரும்பவும் நம்ம அதை சொல்கிறோமே தவிர அதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, குற்றச்சாட்டு இருக்கு, அதற்குரிய வலுவான காரணங்களும் இருக்கிறது. ஆனால் ஏனோ எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஃபோக்கஸ்டா, எஸ் நீங்க இப்படிதான் நடத்துறதா நாங்க எலெக்ஷனே கூட பாய்காட் பண்ணிட்டு போவோம், இவிஎம்ல இந்த மாதிரி தவறு பண்ணலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் நிரூபணம் பண்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா the machine is in the control of the election commission. அதை நீங்க பொதுவெளிக்கு கொண்டு வர்றதே கிடையாது. நீங்க கொண்டு வச்சா கூட என்ன சொல்றீங்க, அதை நாங்க தனியா கொடுக்க மாட்டோம்னு தான் சொல்லிடுறேன். நீங்க கொண்டு இப்படி காமிப்போம், நீங்க பார்த்து சொல்லுங்க. இட் இஸ் whereas the entire machineryயோட சப்போர்ட் சிஸ்டம் யார்கிட்ட இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது. ஸோ அதனால இந்த தேர்தல் நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத, மாற்றமுக்கு வேண்டிய ஒரு கட்டாயமான நிலையில இருக்கு. ஆனா அதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடி தான் இன்னைக்கு எப்படி ஒரு எதோச்சதிகாரத்தின் அடையாளமாக ஒட்டுமொத்த மக்கள் விரோத செயல்பாடுகளை செய்யக்கூடிய பாஜக அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய சிந்தனையை ஒட்டி ஆட்சி இல்லை, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பெருவாரியான மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னா, இந்த பிஜேபி ஆட்சி முடிஞ்சிராதான்னு தான் எதிர்பார்த்தாங்க. 2024 எலெக்ஷன்ல தட் வாஸ் த ரிசல்ட். ஒன்லி ஒரிசாவும் ஆந்திர பிரதேஷும் பிஜேபியை காப்பாற்றி விட்டார்கள். இல்லனா அந்த தேர்தலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே சார், எல்லாரும் பேசும்போது மக்கள் பாஜக அகற்றணும் தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றீங்க. தேர்தல் முடிவு பாஜக சாதகமா வரும்போது எலக்ட்ரானிக் மிஷின், ஓட்டிங் மிஷின் மேல படி போறீங்க. இதுதான் ஒரு தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்கு. இல்ல தொடர்ந்து நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி பாத்துருங்க. 2024 எலெக்ஷன் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 2 ஸ்டேட்
ஒரிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த 2 சீட்ல மட்டும் 40 சீட் அவங்க அடிஷனலா வின் பண்ணாங்க. இந்த -40 சீட் அவர்களோட நம்பர் என்ன? 240 சீட்டு தானே, 240க்கு கீழே இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்க, அதாவது ஒரிசால வந்து திட்டமிட்டு கடைசி கட்ட தேர்தலை வந்து எப்படி மடைமாற்றம் செஞ்சார்கள் நம்ம இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ஒரிசா தேர்தல் தான் இந்த தேர்தலையே மாற்றிய விஷயம். அங்க 10 சீட் அவங்க குறைஞ்சிருந்தா கூட இந்த ஆட்சி அமைஞ்சிருக்க போறது இல்லை. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இன்னும் வலுவாக வந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 2 பேரும் சற்றேறக்குறைய ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் த ரிசல்ட். அண்ட் நீங்க தொடர்ந்து என்ன சொல்ல வரனா, எலெக்ஷன் கமிஷன் எப்படி பயாஸ்டா, இந்த எலெக்ஷன்ல கூட பாருங்க, இப்ப யூபி எலெக்ஷன்ல 10 தேர்தலை வந்து தள்ளி வைக்கிறாங்க. 10 இடைத்தேர்தலில் வந்து 9 சட்டசபையில் நடைபெறக்கூடிய தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்ட தேதி ஒன்று, அதற்கு பிறகு தேதி வந்து மாற்றப்பட்டது. அதே மாதிரி தான் கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தேதி அறிவிச்சாங்க, அப்புறம் டேட் இல்லை எங்களுக்கு வேற டேட் வேணும்னு சொன்னப்ப பிஜேபி மட்டும் தான் கேட்டுச்சு. அப்பயும் எலெக்ஷன் டேட் வாஸ் சேஞ்ச். ஸோ தொடர்ந்து வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குதுன்றதுல எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை. அப்படி யாராவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை அவங்க இண்டிபெண்டா செயல்படுறாங்கன்னா சொல்லட்டும். வந்து நீங்க இந்த எலெக்ஷனே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டிய தேர்தலை ஏன் பிரிச்சு வச்சாங்க? ஏன் ஜார்க்கண்ட் எலெக்ஷனையும் மகாராஷ்டிரா எலெக்ஷனையும் ஹரியானா எலெக்ஷன் கூடயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் கூடயும் வைக்கல? அது போன்ற விஷயங்கள் நடைபெற்று இருக்கு. அதே தான் இப்போ வந்து யூபியில் வந்து அந்த 9 சட்டசபையோட இடைத்தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. இது போன்ற செயல்பாடுகள் வந்து நடைபெற்று தான் இருக்கு. ஆகவே இந்த கருத்து கணிப்புகள் என்பதை விட கருத்து திணிப்புகள் அவர்கள் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது தொடர்ந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் போல, பட் இட் இஸ் ஒன்லி ஒரு திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல், கருத்து திணிப்பு தானே தவிர கருத்து கணிப்பு கிடையாது. அண்ட் வி எக்ஸ்பெக்ட் தட் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய, சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்துட்டு பின்னடைவை எப்ப சந்திக்கிறாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலே சந்திக்கிறாங்க. பிரதமர் தான் மோடி அவர்களுடைய பிம்பத்தை வைத்து சந்தித்த அந்த தேர்தலிலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவர்கள் இன்றைய தினம் சட்டசபையில ஜார்க்கண்ட் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை கைது பண்ணாங்க. அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிரொலிப்பு ஏற்படுத்திருக்கும், கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கும். தேர்தல் முடிவு தெரியும் சொன்னாங்க. அங்க பெரிய அளவுல பாஜக கூட்டணிக்கு பெரிய அடி விழல. அதனால மக்கள் கோவத்துல இருக்காங்க, கொந்தளிக்கிறாங்க. தேர்தல் முடிவுல பாஜகவுக்கு பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் ஆம் ஆத்மி பெரிய அளவுல சோபிக்க முடியல. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க வந்து மக்களுடைய சிந்தனை ஓட்ட, நீங்க ஒரு விஷயம் நான் திரும்ப சொன்னேன், பிஜேபியினுடைய எலெக்ஷனியரிங்க வந்து நீங்க கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. அவர்கள் எல்லா விதமான சாமபேத தண்டம் எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க போறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பணம். இப்ப நேத்தி பார்த்திருப்பீங்க மகாராஷ்டிரால இதை விட என்ன கேவலம் நடந்திருக்க முடியும்? ஒரு அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் வந்துட்டு இப்ப பெட்டியில பணம் எடுத்துட்டு போறாரு, டைரியில எழுதி வச்சிருக்காரு யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு கைது. இல்ல அதுதான் சொல்றேன். இது ஒரு விஷயம் வெளியில வந்ததுனால தெரிஞ்சது இல்லையா? தெரியாம எத்தனை 100 விஷயங்கள் மறைக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மறைக்கடிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு யார் வந்து வெளில கொண்டு வர்றது? இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால அவர்களால் வந்து இதையெல்லாம் மீறி ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளில வந்துருச்சு. அப்ப ஒரு விஷயம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற போல ஒரு இவ்வளவு பெரிய வந்துட்டு எலெக்ஷன் நீங்க டிமானிட்டைசேஷன் வச்சு பணம் எல்லாம், கருப்பு பணம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வந்து புழக்குதுதான். அப்ப டிமானிட்டைசேஷன் தோல்வி இல்லையா? அதை நீங்க இது வரைக்கும் ஏத்துட்டு இருக்கிறீங்களா? டிமானிட்டைசேஷன் மிகப்பெரிய தோல்வி, இந்த நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி அது. சரி சரி சரி, தொடர்ந்து பேசுவோம். பிரேக் அப்புறம் பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open.
Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பின் கீழ் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். செல்வம் சார், இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 2 ஸ்டேட்லையும் பாஜகவுக்கு சாதகமான சூழல் இருந்தாலும் கூட இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படி முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாது அப்படிங்கிற வகையில் கடந்த கால முடிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் தாண்டி இப்போ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் 149 இடங்களில் பாஜக போட்டிக்கிட்டுறாங்க. இப்போ அங்கே கூட்டணி அமைத்து போட்டிட்டாலும் கூட பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவங்க அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக வெற்றி பெற்றால், நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றால் அங்கே முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு போட்டி, ஒரு பிரச்சனை ஏற்படாத வாய்ப்பு இருக்கா? செல்வம் சார் கேக்குதுங்களா? சரி, இதேதுல்லா சார், இப்போ கடந்த காலம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான்
காங்கிரஸும் கூட்டணியும் சரி, பாஜக கூட்டணியும் சரி, அங்கே பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். இப்போ முதலமைச்சர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள். ஒரு தெளிவான கேள்வி நீங்க கேட்டீங்க. கடந்த முறை எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் கூட ஒரு உடைத்து வந்த ஒரு கூட்டணி கட்சியை இணைத்து கொண்டு அவர்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள், பிடித்தார்கள். இதுதான் நடந்தது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 288 இடங்கள்ல 140 இடங்களை பிஜேபி பெற்று விட்டது. அது மிரட்டி வாங்கினாங்களா, எப்படி வாங்கினாங்களா, விரட்டி வாங்கினாங்களா, நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். காரணம் என்னன்னு சொன்னா, ஷிண்டேயை வந்து வேற வழி இல்லாம அவங்க சிஎம்மா வச்சிருந்தாங்க. அப்ப 140 இடங்களுக்கும் போது அதிகமான கூட்டணி உள்ள இடம் அந்த கட்சி தான். அஜித் பவாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் குடும்பத்தில் குழப்பம் செய்தது மட்டுமல்ல, ஒரு மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு காலம் இருந்த ஒரு பிஜேபிக்கு ஆதரவு அளிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்கே உங்களுக்கு மகாராஷ்டிராவில் உதாரணமாக பாஜக வெற்றி பெற்றால் பாஜக தான் ஆட்சி அமைக்கும், அவர்கள்தான் முதல் மந்திரி ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு. சிக்கல் நிச்சயமாக சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சமீபத்தில் ஷிண்டேக்கு அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அஜித் பவார் ஒரு தகவலை சொன்னார், உங்களுக்கு தெரியும். நல்ல என்ன தகவல் சொன்னார்னா, கடந்த தேர்தலின் போது அதானி வீட்டில் நடந்தது. அஜித் பவார் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தேசியவாத காங்கிரஸை கூப்பிட்டாங்க, ஆனா தேசியவாத காங்கிரஸ் ஒத்துக்கல, சரத் பவார் அதுக்கு ஒத்துக்கல. அப்ப ஒரு தொழிலதிபர் அதானிக்கு இந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளங்களை அவங்க அள்ளி கொடுப்பதற்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அதானி இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது வெளியே வெட்ட வெளிச்சமாக வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அவங்க எவ்வளவுதான் வந்து ஒரு 5 அல்லது 10% அவங்க கூடுதலாக தேர்தல் கமிஷன் வச்சாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்குள்ள காரணங்களை சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய மராத்தா சமூகம் 2 கட்சியும் புறக்கணிச்ச ஒரு நேரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால காங்கிரஸ் கூட்டணியும் புறக்கணிச்சு, பிஜேபி கூட்டணியும் புறக்கணிச்சு. ஆனா சமீபத்தில் என்ன நடந்துச்சு? பிஜேபி கூட்டணி வந்துவிடவே கூடாது, காங்கிரஸ் கூட்டணி வந்தாலாவது நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. 2வது 4% இடஒதுக்கீடு மாதிரி முஸ்லீம்கள் வாக்குகள் வந்து முன்பு அதை பிரிப்பதற்கு மஜ்லிஸ் கட்சி உவைஸ் இருந்தது. அதற்காக ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்க மாதிரி, கர்நாடகாவில் இடஒதுக்கீடு இருக்க மாதிரி அங்கே இடஒதுக்கீடு வரப்போகுது. அப்படி பல்வேறு காலகட்டங்கள் மட்டுமல்ல, கேஸ் விலை 450க்கு தருவதாக ராஜஸ்தானில் சொன்னோம், செஞ்சோம். அதை இங்கேயும் செய்ய போறோம். எங்கேயும் செய்ய போறோம், மகாராஷ்டிராவிலையும் செய்ய போறோம். அதே மாதிரி மகளிருக்கான உதவி, இலவச பஸ் பயணம், இப்படி பல திட்டங்களை அங்கே காங்கிரஸ் கூட்டணி கூறியிருக்கிறது. அதனால் பெரும்பாலான வாக்குகள் இந்த கருத்து கணிப்பையும் தவிடுபடியாக்கி காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த அஜித் பவார் பிரச்சனை மட்டுமல்ல, பங்கஜ் முண்டே பிஜேபி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அசோக் சவான் இப்போ பிஜேபியில் இருக்காரு. முஸ்லீம் விரோத போக்கை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லீம்களை தனித்து பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கவர்களும் எதிர்க்கிறார்கள். இவையெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வாரியத்தில், சிறுபான்மை வாரியத்தில் அங்கே முஸ்லீம்களுக்கு அடுத்த இடத்துல கிறிஸ்தவர் இருக்காங்க. ஒரு இடம் கூட ஒதுக்கலை ஷிண்டே ஆட்சின்னு சொல்லி கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சங்கமே, அகில இந்திய கிறிஸ்தவ சங்கமே இந்த தேர்தலிலே பிஜேபிக்கு ஆதரவளிக்க கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. காரணம், ஒரு உறுப்பினர் கூட அவங்க நியமிக்கல. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இப்படி பல்வேறு காரணங்கள், விவசாயிகளுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு விலை கிடைக்கல. காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய விலை கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். 2 விஷயம்தான் இங்கே. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மராத்தா இடஒதுக்கீடு, அதே போன்று இந்த விவசாயிகள் பிரச்சனை, இவையெல்லாம் விவசாயிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பலமா இருக்கிறாங்க. இவ்வளவு பலமா இருந்தும் கூட நாங்க பாஜகவோட மேலும் 10 விழுக்காடு அதிகமாக எடுத்தால்தான் நாங்கள் வெற்றியை செல்ல முடியும். அதையும் நாங்கள் செய்வோம். இந்த முறை வெற்றி பெறுவோம். செல்வம் சார் கேக்குதுங்களா?
மகாராஷ்டிராவில் பாஜக 149 இடங்கள்ல போட்டியிடுறாங்க சார். இப்போ கூட்டணியோட ஆட்சி அமைத்து கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களுக்கு அங்க முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லபடி அங்க மகாராஷ்டிரால பாஜக வெற்றி பெற்றால் அங்க இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படாதா? யார் முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது உறுதியா வராது. ஏன் கேளுங்க, இப்ப பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் நாங்க 244 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கோம். காங்கிரஸ் வெறும் 99 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் 30களுக்கு கீழே 30, 35, 37, 29 அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கும் சார். இது இயல்பான விஷயம். அதுல எனக்கு முன்னால பேசுன ஒரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஏன் கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க? இன்னொரு விஷயம் சார், அரசியல்ல எந்த ஆயுதங்கள் கிடைத்தாலும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதுதான் அரசியல். ரொம்ப நீங்க சாதாரணமா ஒரு நம்ம அடிக்கடி என்னுடைய லேர்னட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் வேல்முருகனுக்கு தெரியும். அவங்க தலைவரே கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடும் காங்கிரஸோடும் முரண்பட்டிருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு காங்கிரஸோடு உடன்பட்டு சில தொகுதிகளில் காங்கிரஸோடு உடன்பட்டு அவர் தேர்தலை சந்தித்தது என்ன ஆகும்னா அவருடைய தனித்தன்மையை இழந்தாரு, அதுல தோல்வி அடைஞ்சாரு. அது வேற, நான் அதுக்குள்ள போகல. ஆனா இது அரசியல்ல ஒரு முயற்சி தானே. ஒரு ஆயுதத்தை கிடைக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் அரசியல். பாலிடிக்ஸ் அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. அது அரசியல் ஒரு நாடக மேடை, அரசியல் ஒரு தந்திர பூமி. அதனால வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆயுதம் எது கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவதுதான் ராஜதந்திரம். அதுக்கு பேர் தான் ராஜதந்திரம்னு பேரு. அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 1976 விசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை பயன்படுத்தி திமுகவை சார்ந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் 80ல ஒரு 2.5 ஆண்டுகளில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ தமிழ்நாட்டுல 40க்கு 38 இடம் ஜெயிச்சாங்க. அதனால எதுக்காக கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் விளையாட்டுக்கள் இருக்கு பாருங்க, தந்திர விளையாட்டுக்கள் இவர்கள் செய்தார்கள், நாங்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்தார்கள், இவர்கள் செய்தார்களா கிடையாது. எல்லா கட்சிகளும் வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் பயன்படுத்தினால் மட்டுமே அதுக்கு பேர் ராஜதந்திரம். அந்த வகையில் கடந்த காலத்துல உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் இவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் சிவசேனா அவர் சிண்டை தேவைப்பட்டாரு, பயன்படுத்தணும். இன்னும் கூட அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாரு, மிகப்பெரிய ராஜதந்திரமா நான் பாக்குறது, தேவேந்திர பட்னாவிஸ் என்கிற முதலமைச்சராக இருந்தவர் அவர் அந்த பதவியை தியாகம் செய்து விட்டு துணை முதலமைச்சராகவே தொடர்ந்தார். இதுதான் ராஜதந்திரம். அதனால நீங்க நிச்சயமா பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையிலான அணி வலுவான ஒரு நிலையான ஆட்சியை தரும். அதுல மாற்று மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி வெற்றி பெற்றானா பாஜக சேர்ந்ததான் முதலமைச்சர் வருவாரு. அதுக்கு மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கூட இது நான் என்ன சொல்றேன்னா சார், இத நான் ஆசைப்படுவதற்கு எனக்கான உரிமை. அதே நேரத்துல கட்சியினுடைய உயர்மட்ட குழு முடிவெடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. தேர்தல் முடிவு வரட்டும். 23ஆம் தேதி இயற்கையும் களமும் அனுமதிக்குமானால் 23ஆம் தேதி நம்ம விவாதாரங்களை பேசுறோம்னு வைங்க. 23ஆம் தேதி மாலை அன்னைக்கு நம்ம சனிக்கிழமை மாலை பேசணும்னு சொன்னா அன்னைக்கு ஓரளவுக்கு நாம இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி பேச முடியுமே தவிர இப்போ நம்ம பேசுற எல்லாமே யூகங்கள். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் 147 இடங்கள்ல போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 147 இடங்களில் போட்டியிடுகிற பாரதிய ஜனதா கட்சி 140 இடங்கள்ல வெற்றி பெறுதுன்னு வைங்க. அப்ப எல்லாம் சாத்தியம் தானே, பாரதிய ஜனதா கட்சி தானே ஆட்சி அமைக்கும் அப்படி நினைக்கும். அதனால ஜார்க்கண்ட்லயும் சரி, மகாராஷ்டிராவிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி, வலுவான ஆட்சி, மாநில மக்களுடைய நலனை பெரும்பான்மை கிடையாது சார். என்ன சார் பெரும்பான்மை கிடைக்காது? ஏன் நீங்க எதுக்கு அவரு அஜித் பவார் இருக்காரு, ஏக்நாத் சிண்டேயே முதலமைச்சர் போன முறை எனக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தீங்க, இந்த முறை நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ
ஒரு விசித்திரமான இது என்னன்னு கேட்டா 2024 நடந்து முடித்த நாடாளுமன்ற தேர்தல்ல இப்போ நாங்க ஆட்சி அதிகாரமே வேண்டாம்னு சொன்னா கூட எதிர்கட்சிகளால எல்லாராலையும் சேர்ந்து ஒற்றுமையா அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. இது ஒரு விசித்திரமான மக்கள் தீர்ப்பு. அப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ எதிர்கட்சி வரிசையில யார் முதலமைச்சர் வேட்பாளர்? யார்? சரத்பவாரா அல்லது உத்தவ் தாக்கரேயா அல்லது காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த மதிக்கத்தகுந்த அல்லது அந்த முதலமைச்சருக்கு உரிய வேட்பாளர் யாரு? இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல சார். அதனால பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார், இன்னொரு பக்கத்துல ஏக்நாத் சிண்டே இருக்கார். இப்ப இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச முகமா இருக்காங்க. காங்கிரஸ்ல சொல்லுங்க, காங்கிரஸ் கூட்டணியில சொல்லுங்க யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. சரத்பவார் அவருக்கு வயசாகி போயிடுச்சு. உத்தவ் தாக்கரே அவர் பையன் ஆதித்யா தாக்கரே வந்தாச்சு. இப்போ மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அந்த குடும்ப அரசியல மக்கள் விரும்பல, ஊழல் அரசியல் விரும்பல. மரியாதைக்குரிய நண்பர், மை லேர்னட் ஃப்ரெண்டு, சீனியர் அட்வொகேட் வேல்முருகன் அவர்கிட்ட ஒரே ஒரு இதுதான், உங்க கட்சி தலைவரே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஊழலுக்கு எதிராக இயக்கம் தொடங்கியவர். ஊழலுக்கு எதிராகத்தான் கட்சியை தொடங்குறார். ஆனா கடைசியில நிலைமை என்னாச்சு? ஊழல் வழக்கில் அவரே சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிட்டு டெல்லியில 7 நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி 7 இடங்களில் தோற்று போச்சு சார். அதனால மக்கள் தீர்ப்பு விசித்திரமாக இருக்கும். அது இந்த நாட்டை வலுப்படுத்தக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒன்றுபட்ட இந்தியா, 140 கோடி மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இரண்டிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வெற்றி பெறும். சரி, ஓகே. வேல்முருகன் சார், மகாராஷ்டிராவிலேயே பாராளுமன்ற தேர்தலில் 3 1 பங்கு இடம் கூட உங்களால வாங்க முடியல. அங்கேதான் சட்டமன்றம் நடக்குது. அதை பத்தி பேசுறத விட்டுட்டு இந்தியா முழுவதும் நாங்க மைனாரிட்டி ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாரு. 2வது முதல்வர், அவங்க 2 முதல்வர் சொல்றாரு, நாங்க 3 கட்சியும் சேர்ந்து ஒரு முதல்வர் தான் நாங்க நிறுத்த போறோம். நாங்க தான் சொல்றோம். வேல்முருகன், இப்போ இந்த சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு இல்லையா? இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அதிக இடங்கள் அவங்க போட்டிடுறாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் அதே போல தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா அவங்க கூட்டணியோட அமைச்சு போட்டிடுறாங்க. இந்த சிக்கல் 2 கட்சிக்கு இருக்குல்ல? இல்லை, பேசிக்லி 2 கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் எண்ட் ஆஃப் த டே எது தீர்மானிக்க போகிறாங்கன்னா, எந்த பிஜேபியை வந்து தோற்கடிக்கக்கூடிய வலுவான அமைப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிவசேனாவாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய என்சிபி கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் வந்து கூடி முடிவெடுப்பாங்க. இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், இந்த சிஸ்டத்தில் ஏற்கனவே முடிவெடுத்து ஏற்கனவே சிவசேனாவுக்கு நாங்கள் முதல் மந்திரி பதவி கொடுத்துருக்கோம் இல்லையா? புதுசா இல்லை, கொடுத்து வந்து அங்கே ஆட்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அந்த ஆட்சியை வந்துட்டு கவிழ்த்தார்கள். அது எல்லாம் வரலாறு எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதனால் வந்து இன்னைக்கு தேதி இந்த விஷயம் என்னன்னா, மக்களுடைய எண்ணத்தை சீரழிக்க வேண்டிய, சீர்குலைக்கக்கூடிய விஷயத்தை தான் தொடர்ந்து பிஜேபி வந்து பிடிச்சிட்டு வராங்க. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று அவர்கள் ஆட்சியை எப்பவுமே அமைக்கிறதே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இந்த ஆட்சி கவிழ்ப்புகள், கட்சி உடைப்புகள், இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக தான் அங்கேயும் பல்வேறு மாநிலங்களில் வந்து அவங்க ஆட்சியை தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பல எதிர்கட்சிகளை உடைத்து தான் இன்றைய தினம் அவர்கள் வந்து ஆட்சியை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ கேஸ் வேர் பிஜேபி அவர்களுடைய சுயமா வந்து எங்கேயும் வெற்றி பெறல. பல்வேறு, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழகம் போன்ற அதாவது பொருளாதார எல்லா இண்டெக்ஸ்லையும் சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வந்து எந்த கட்சிகள் ஆட்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இண்டெக்ஸில் வந்துட்டு சிறப்பாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து மக்களுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்ய முடியும். திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றுபட்ட இந்தியா, ஒன்றுபட்டது தாங்க. நீங்க என்னங்க, நீங்க மட்டும் தாங்க திரும்ப திரும்ப வந்து ஒன்றுபட்ட இந்தியா என்னமோ நீங்க தான் அடையாளம் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இது கிடையாது. இந்த ஒட்டுமொத்த தேசத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய சிந்தனையில் இருக்கிறது ஏக இந்தியான்றது தான் எல்லாருடைய சிந்தனையில் இருக்கும். ஆனால் அதை யார் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறா? யாரும் அது யார் திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா பிஜேபின்ற ஒரே கட்சி வந்து நாங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியா பிராண்டுக்கு நாங்கள் தான் அடையாளம் அப்படின்றத பிரதிபலிச்சுட்டு இருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த மக்களுடைய சிந்தனையில வந்துட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா வந்து சார்ந்துதான் இருக்கிறாங்க. அதாவது நீங்க டோன்ட் கிளைம் உங்களுக்கு மட்டும்தான் அது அத்தாரிட்டின்னு கிளைம் பண்ணாதீங்க. நீங்க இதே போன்ற முயற்சியை பண்ணாதீங்க. ஒன்றுபட்ட இந்தியாவை பிரித்து ஆள வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய முகாந்தரம். இன்னைக்கு வந்து இந்தியாவையே பிரித்து ஆள வேண்டும், ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இந்திய தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கிற விஷயம். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில வந்து ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றாக ஒரே சிந்தனையில் தான் இருக்கிறாங்க. அதை வந்து மாற்றி மடைமாற்றி மக்களை பிரித்து ஆள வேண்டும், அதன் அடிப்படையில வந்து தேர்தல் வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற எந்த சிந்தனையில் செயல்படுவது ஒரே கட்சி பிஜேபி கட்சி தான். ஆகவே மக்கள் இதை வந்து தெளிவா உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது இன்னமும் அந்த எமோஷன்ஸ் மூலமா வந்து நீங்க மக்களை ஏமாற்றிட்டே இருக்கிறீங்க, இந்த மத அடையாளத்தின் மூலமாக ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. அது வந்து வெகு காலத்திற்கு பலிக்காது. கூடிய விரைவில் யூ வில் பி எக்ஸ்போஸ். இந்த ஒட்டுமொத்த தேசமும் உங்களை துரத்தி அடிக்கும் என்ற காலம் வெகு விரைவில் வரும். பிரிவினைய தீர்மானம் போட்டது முஸ்லீம் லீக்குக்கு முன்னால RSS. ஆக பாகிஸ்தான் பிரிந்ததுக்கு காரணம் RSSும் பஞ்சாபும் தான். சரி, பொறுத்து பார்க்கலாம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் அப்படி நடக்கிறதா, மாற்றம் ஏற்படுதா என்று. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 3 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.